ஓம் தத் கணேசாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று கார்த்திகை 4வது சோமவார விரத நாள், சுபமுகூர்த்த நாள், சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்று இரவு 9:51 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று காலை 9:39 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:17 வரை சித்த யோகமும், காலை 9:39 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மதியம் 1:45 முதல் 2:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெண்கள் புது முயற்சியிலே கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. இதனால் உங்களுக்கு தான் மன கஷ்டங்கள் சேரும். தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகள் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஆன்மீகம் மற்றும் சார்ந்த பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை, மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு, சுப காரியங்களிலே பங்கு கொள்கிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புது தொடர்புகள் சேரும். மாணவர்களை பொறுத்தவரையில் அருமையான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்தில் புது முயற்சியை உண்டு பண்ணுவீங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க. இல்லை டாக்குமெண்ட்ஸோ ஃபைலோ. கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஐடி, கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். காதல் கசக்கும். மாணவர்கள் உங்கள் நண்பர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள். இது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நாளைக்கு பார்க்கலாம், ஈவினிங் பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் எது ப்ரையாரிட்டியோ அது இமீடியட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் சேரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுடன் நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி வச்சிருக்கிறவங்க, ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்கள், ரிசர்ச் லேப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மூட்டு வலி, முதுகு வலி, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நெக் பெயின் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது.
நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லா சில எக்ஸ்பென்சஸ், அன்வாண்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும். புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, பிரிண்டிங், ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன விஷயங்களுக்காக, அல்ப விஷயங்களுக்காக குழந்தைங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை பிடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனை கூட இருக்கா, எங்கேயாவது போய் ரிலாக்ஸாக உட்காந்துருங்க ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும். வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. சமூகத்தில் நல்ல பேருள்ள சில விஐபிக்களின் நட்புகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். புகழ், பெருமை, சில பேருக்கு அவார்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. கோபத்தை குறைச்சிக்குங்க. ஆஃபீஸில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உள்ள பிரச்சனையெல்லாம் வந்து வீட்டில் கொட்டாதீங்க. விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாள். கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள், பூப்பழம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு புது ஐடியாஸ் தோங்கும். அந்த ஐடியாஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். இனோவேட்டாக திங்க் பண்ணணும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். ஆயில் ஃபுட் யூஸ் பண்ணலாம், பட் ஓரளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஆயிலியான ஃபுட்டை யூஸ் பண்ணாதீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும். எத்தனை நாளை தான் வாடகை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது, முயற்சி பண்ணுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். நல்ல நம்பிக்கையோடு இருப்பீங்க. இதை நான் பண்ணுவேன், செய்வேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மன உறுதி இருக்கும். புதுசாக திங்க் பண்ணுவீங்க. இனோவேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். இல்லைனா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கதையாயிடும். செஃப்பாக, குக்காக இருப்பவர்கள், செலிபிரிட்டி செஃப்பாக இருப்பவர்கள், ஸ்டார் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதில் எல்லாம் மேனேஜராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டிடிபி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுபவர்கள், டெஸ்க்டாப் பப்ளிஷிங், டிஜிட்டல் பிரிண்டிங், டிஜிட்டல் பேனர் சம்மந்தமான பிஸ்னஸ், சேவை மையம், ஹோம் கேர் சர்வீஸ் பண்ணுபவர்கள், ஃபுட் டெலிவரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கும், உத்தியோகத்தில் இருக்கும், சில நேரத்தில் வீட்டில் கூட இருக்கும். பிஸ்னஸில் வந்து ஆஹா பிஸ்னஸில் நல்லா வந்துட்டானே அப்படின்னு பொறாமப்படுவாங்க. வீட்டில் ஆஹா இவன் நல்லா சம்பாதிக்கிறானே, நல்லா வந்துடுவானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் கூட இருப்பாங்க. அதையும் தாண்டி ஜெயிக்கணும், அதுதான் வாழ்க்கை. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நன்மையை தரக்கூடிய நாளாகவும், ஆண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள், இன்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ், கனடா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க நிறைய கிளைமேட் சேஞ்ச், இப்போ ஸ்னோ அங்கே. ஸோ உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, கேட்டை நட்சத்திரம் காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போது. பொறுமை, நிதானம், அமைதி தேவை. டென்ஷன் படாதீங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப் விஷயத்திலும் ரொம்ப கவனம் தேவை. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் சில பின்னடைவுகள் வரும். ஆனால் கீப் ஆன் ட்ரை.
பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் சில நெருக்கடி வரும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையிலே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். படிச்சுட்டு வேலை தேடுறோம், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயும் செலக்ட் ஆகலை, வெளியில் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பவர்கள் உங்களுக்கு நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக ஏதாவது கோர்ஸ் பண்ணுங்கள், ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கு. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. வீட்டில் எல்லாரோட கொஞ்சம் அனுசரணையாக போங்க, கோபத்தை காட்டாதீங்க. பெரியவங்க சொல்கிறது சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு சில நேரம் மனசு சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச சின்ன விஷயங்களை பண்ணுங்கள், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், கலீகாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர், ஸ்போர்ட்ஸ் ஷாப், டர்ஃப் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக, பெட்ரோலியம் இன்ஜினியராக, டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியராக, கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடியில் உள்ளவர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் ஸ்டபனாக இருக்காதீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கவனம், அக்கறை தேவை. லோன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். இஎம்ஐ எப்படி கட்ட போகிறேன்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வழி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கவனமாக இருங்க. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. 10 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயம், உணவு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். இந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு நாள் அன்னைக்கு மார்னிங் வந்து பாசிட்டிவாக நினச்சி ஆரம்பிங்க. பிரச்சனைகள் இருக்குதான், பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது, பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. அதுக்காக அதே நினச்சிட்டு இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும், எப்படி வாழ முடியும்? மீடியாவில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரையில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய நாள். ஸோ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸை, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணணும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. படிப்பு தான் பெரிய சொத்து, அதை விட வேற ஒன்றும் இல்லை. அது இருந்தால் தான் வாழ்க்கையில் இன்னைக்கு முன்னேற முடியும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், ஜெண்டை மேள கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், மியூசிக் பேண்ட் வச்சிருக்கிறவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட், கோரஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். லாபம் கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.